யாரையும் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா காலை உடைச்சிருவேன். ஃப்ரெண்டோட மதிப்பு உனக்கு தெரியுமா? ஃப்ரெண்டுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா? உயிர் காப்பான் தோழன், சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிப்பான். தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் அதிகமான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசுவே வாயை திறந்து சொன்ன வார்த்தை. இவன் காலேஜில் படிக்கிறவன், ரோட்டில் போறவன், வாரவன் எல்லாம் கஞ்சா குடிக்காரன் எல்லாத்தையும் பார்த்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்றான். உன் நண்பன் யார் என்று எனக்கு சொல், உன்னை பற்றி நான் சொல்லுவேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லாதீங்க. அப்படி எப்படி அண்ணே சொல்லணும்? அங்கிள், கிளாஸ்மேட், நெய்பர், தெரிஞ்சவரோட பையன் அப்படி சொல்லு. ஃப்ரெண்டுனா யாரோ ஒருத்தன் தான் உனக்கு ஃப்ரெண்டாக இருப்பான். அவன் தான் உன்னை எக்காலத்திலும் நேசிக்கிறவன். எனவே தான் இக்கட்டில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வசனம் தமிழில் இருக்கு. தமிழில் கொஞ்சம் சற்று மாறுதலாக இருக்கிறது. ஆனால் மலையாளத்தில் இது ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக இருக்கும். இக்கட்டில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்காங்க. கூட பிறந்தவங்க ஆபத்தில் உதவி செய்யறதுக்கு தான் பிறந்திருக்காங்க. அப்படி தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்குவோம். ஆனால் மலையாளத்தில் அப்படி இருக்காது. கஷ்டகாலத்தில் சிநேகிதன் சகோதரனாய் ஆய்த்தீருந்தும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இக்கட்டு காலத்தில் நண்பன் உடன் பிறந்த சகோதரனாய் மாறிவிடுகிறான் அப்படின்னு இருக்கு. எவ்வளோ அழகான அர்த்தம் பார்த்தீங்களா? இப்போ 4 நாள் வேலை இல்லை, நீ போய் உன் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்து பாரு, அப்போ தெரியும். வீட்டிலேருந்து விரட்டிட்டாங்க, வேலை இல்லை, ஒரு 500 ரூபா கூட இல்லை, நான் உன் வீட்டில் தங்கிக்கிட்டுமானா ஓகேன்னு ஃபஸ்ட் டே சொல்லுவான். 2ஆம் நாள் கொஞ்சம் முகம் மாறும், 3ஆம் நாள் கொஞ்சம் ஆக்ஷன்லாம் மாறும், அடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஆண்டவர் அவரோடு இருக்கிற நம்மை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்னார். கைகளை தட்டுங்களேன். நான் உங்களை வேலைக்காரன்னு சொல்வதில்லை, உங்களை யாரென்று சொல்கிறேன்? சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். என் வேலைக்காரன் எஜமான் செய்கிற ரகசியங்களை அறிய மாட்டான். நானோ என் பிதாவிடத்தில் கேட்ட அத்தனை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேனே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவின் ரகசியமெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். எனவே நீங்கள் என் வேலைக்காரர்கள், சிநேகிதர் என்று சொல்லுகிறேன்.